ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் சொல்லப்பட்டிருக்குது. பவுலுடைய விண்ணப்பம் இது. ஏராளமான மேன்மையான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். 3ஆம் மாணவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்கள் காண்பிக்கிறார், நிருபங்கள் எழுதியிருக்கிறார். வருகை குறித்து நிறைய தெளிவாக தேவன் பவுல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் மேன்மை பாராட்டி, அதாவது உயர்த்தி பெருமை வந்து விடக்கூடாதுன்னு ஒரு முள்ளாண்டவர் வைக்கிறாரு. 3 முறை ஜெபம் பண்ணி அந்த முள்ள ஆண்டவர் எடுக்கல, மாறாக பலன் கொடுக்கிறாரு, கிருபை கொடுக்கிறாரு. சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில சில செக் பாயிண்ட் வச்சிருவாரு. ஏன்னா நாம அவருக்கு ரொம்ப முக்கியம். மற்றதை காட்டிலும் என் பிள்ளைய நான் இழக்க விரும்பல, வேற எது இழந்தாலும் பரவாயில்ல, அதனால என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மானிட்டர் பண்ணி சில காரியங்களை கர்த்தர் வச்சுட்டே இருப்பார். நாம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு முள் தான் நமக்கு பெருசா தெரியும். மீதி ஏராளமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. அது நம்ம கண்ணில் படவே படாது. எந்த ஒரு மனிதனுக்கும் பார்க்கும்போது குறைவுகள் தான் தெரியும், நிறைவு தெரியாது, மற்ற இருக்கிறது தெரியாது. இல்லாத நினைச்சுதான் கவலைப்படுவார்கள். அதுதான் ஃபேக்ட். ஆனா வேதம் சொல்லுகிறது, அது தேவன் சொல்ல காரியங்களை அனுமதிக்கிறார் சொன்னா பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றாக என்ன பண்ணுவார், அதிலே பலவீனத்தில் விழுந்து விடாதபடி, பின்வாங்கி விடாதபடி கிருபை கொடுப்பார், தமது பலனை கொடுப்பாரு, நடத்துவார், திட்டத்தை செய்து பிடிக்க எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவராக இருப்பார் ஆண்டவர். அவளுக்கு அதுதான் செய்தார். வலிமையாய் பயன்படுத்தி ஓட்டத்தை முடித்தார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சில ஜெபத்துக்கு பதிலே வரல, சில காரியத்துல ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இது மட்டும்தான் இருக்குது, இது இல்லைன்னா நான் இன்னமும் அப்படி நிறைய இடத்துல நம்ம யோசிப்போம். அது இல்லைன்னா நம்ம ஆண்டவரே தேட மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு அருமையான ஒரு தாய் கொஞ்சம் தூரம் போய் டெய்லி தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஒரு கொம்பு எடுத்துட்டு வாங்கலாம், 2 பக்கம் அந்த குடத்தை தொங்க போட்டு தோல் மேல வச்சு சுமந்துட்டு வருவாங்களாம். ஃபில் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு குடத்துல சின்ன துவாரம் இருக்குது. துவாரம் இருக்கிறதுல தண்ணீர் அது வெளியே சிந்திட்டே வர வழியிலாம். வீட்டுக்கு வரும்போது பாதி குடம் தான் தண்ணி இருக்கும், இந்த அடுத்த குடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். டெய்லி இப்படி வந்துட்டே இருப்பாங்க. அந்த குடத்தையும் அவங்க மாற்றலாம், அந்த ஓட்டையை அடைக்கலாம், அந்த துவாரம் இருந்துட்டே தான் இருக்குது. இப்படியே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற குடம் பேசிச்சு, அந்த நிறைவான குடம் பேசிச்சுதான், பாரு நீ யூஸ்லெஸ், உனக்கு ஒரு ஓட்டை இருக்கு, உனக்கு வெடிப்பு மேல கிராக் இருக்கனால நீ பாதி தண்ணி வேஸ்டா வர வழியிலே செஞ்சிருது, பாதி தான் வீட்டுக்கு வந்து சேருது. நான் பாரு அப்படியே நிரப்புன தண்ணி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரக்கு நான் உதவி செய்யு அப்படி டெய்லி ஒரு மாதிரி ஏளனமா பேசிட்டே இருக்குமா. ஆனா அந்த குடம் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்துச்சு. அது அப்படியே பண்ணும்போது ஒரு நாள் அதே நினைக்க ஆரம்பிச்சிச்சு, ஆமா நம்ம குறை குடமா தானே இருக்கிறோம், நமக்குள்ள ஒரு ஓட்டை இருக்குத, இந்த மாதிரி ஒழுகுதுன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிதான், அந்த தண்ணி சுமந்து வர அருமையான எஜமாட்டி அந்த தாயை பார்த்து கேட்டுச்சான், அந்த குடம் நிறைவா இருக்குது, ஆனா நான் குறைவா தான் இருக்கேன், என்னால பாதி தண்ணி தானே வீட்டுக்கு வருது, என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது, நாளைக்கு நீ என்ன பண்ண, நான் போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது குடம் இருந்து வருதுல அந்த பாதியை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னா. அப்படியா திரும்பி வரும்போது தண்ணி எடுத்து வரும்போது அந்த தண்ணி விழுற பாதையை பார்த்தா ஏராளமான செடிகள் முளைச்சு பூத்து குலுங்கி அழகா இருக்குது. அதே மாதிரி ஒரு நிறைவான குடம் இருக்கு, அந்த பாதையும் பாரு அப்படியா. நான் வரப்ப அடுத்த சைடு எந்த ஒரு செடியும் கிடையாது, பூக்களும் கிடையாது, வெறுமையா இருக்கு பாரு. இப்ப நீ ஒழுகிற இந்த மாதிரி ஆயிட்டுனா உன்னிடத்திலிருந்து வட்டிக்கிற வெளியே வர்ற தண்ணீர் மூலமா தான் அந்த செடிகளே பொழைக்குது. இந்த மலர் நான் டெய்லி பறிச்சுட்டு வந்த பூக்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி அதையும் காமிச்சாங்களாம். ஒரே சந்தோஷமா. அதனால அதுல இருந்து அந்த குறைவை நினைச்சது கவலைப்படுகிறதே இல்லையா. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. சின்ன காரியம், சின்ன சூழ்நிலை எல்லாருக்கும் நம்ம புலம்புகிறோம் இல்லை, அதிலும் தேவன் ஒரு நன்மை வைத்திருக்கிறார், அதிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நடத்துவார். அதனால இப்படி ஆயிட்டு என் குடும்பம், இப்படி ஆயிட்டு என் வாழ்க்கை, என் எதிர்காலம் இப்படி இருக்குத, என் சரீரம் இப்படி கட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. கிருபை இருக்கிறது, அவருடைய பலன் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சேனையில் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்த வல்லவரா இருக்கிறார். கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா. நேற்று மீண்டும் மாறாத தேவனா இருக்கிறீர், இப்போதுமானவரா இருக்கிறீர். பரிசுத்த பவுலை உளவா எடுத்து பயன்படுத்தினீங்க. குத்தக்கூடிய முள் சரீரத்தில் இருந்து அவனை வேதனைப்படுத்தி நெருக்கினாலும் அதுல பலன் கொடுத்து எவ்வளோ பலத்த காரியங்களை செய்து என் மகிமைப்பட்டிருப்பா. அதே போல என் வாழ்க்கையிலும் முள் இருக்குது, என் சரீரத்திலும் பலவீனம் இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு குறை வந்துருச்சு, இது நிறைவாகாதா அப்படின்னு சொல்லி புலம்பி
அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் அதை குறித்து புலம்பிக் கொண்டு இராதபடி உம்மை சார்ந்து கொண்டு இப்படி பலத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாய் தொடர்ந்து தங்கள் காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. அந்த எண்ணங்களை எடுத்து போட்டு கர்த்தர் எவ்வளவு நன்மை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்துன்னு சொல்லி எழுந்து காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். குறைவுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம். நிறைவாக இருந்து அல்லது மற்றவர்களை குறை சொல்வதும் வேண்டாம். மாறாக கர்த்தருடைய நடத்துதலை சார்ந்து கொண்டு அவருடைய கிருபை போதும் என்று முன்னேறி சொல்லுவோம். நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பதை உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.